அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தேசத்தை நமக்கு கொடுப்பார். இந்த தேசமானது தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு தேசம். நீங்கள் எந்த தேசத்துல இருக்கீங்களோ தெரியாது. ஆனா அந்த தேசத்தை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்தின் மக்களைப் போல அல்ல. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்காக வாழுகிறவர்கள், தேவனுக்காக நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். நீங்க தேவனை நம்பும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில மேலான நன்மைகளை செய்வார். நான் உங்களுக்காக முடிவிலே ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் செய்தியோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்த 35ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நான் ஏற்கனவே சொன்ன ஏல் பெத்தேல் என்றதான பகுதியில் வாசிக்கும் பொழுது, ஏல் பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. ஏல் பெத்தேல் என்றால் தேவனுடைய வானத்தின் வீடு என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அளவிற்கு கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த தேசத்திற்கு பாருங்க, அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்திற்கு தப்பி ஓடின பொழுது அங்கே தேவன் தனக்கு தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். அப்போ எங்கெங்க தேவனுக்கென்று அவர்கள் பலிபீடத்தை கட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களோ அந்தந்த இடத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏல் பெத்தேல் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தவங்க. இவர் எல்லாத்திலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்ப எப்படி ஆண்டவர் கொடுக்க முடியும்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய கர்த்தருக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஐயோ அந்த அதிகாரி அப்படி ஒரு சட்டத்தை போட்டுட்டாரு, ஐயோ சட்டம் இப்படி மாறிடுச்சு, அதுவா இதுவா நீங்க நினைச்சீங்கன்னா வராது. ஆனா என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் போது என்ன சொன்னாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படி சொன்ன. அப்படின்னா என்ன? சூழ்நிலையை பார்க்காத, பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்காத, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறேன், இதை நீ கவனி, இந்த வார்த்தையின்படி உனக்கு ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் யாக்கோபுக்கு சொல்லும் பொழுதும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, மோசேக்கு சொல்லும் பொழுது யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை, கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேசத்தை கொடுப்பார். விசுவாசிகள் சொல்லுங்க. இந்த இடத்துல பாருங்க, இப்ப முதலாவது ஆண்டவர் தம்முடைய மக்கள் வாழ்க்கையில சொன்ன வார்த்தையை பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, உங்கள் பெருமூச்சை கேட்டு தேவன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும்படிக்கு உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். உங்களுடைய பெருமூச்சை கேட்கிற தேவன். ஆமென். உங்களுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். எனவே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய பெருமூச்சு, ஐயோ இப்படி எல்லாம் நடக்குதே, இப்படி எல்லாம் சட்டம் மாறுதே, ஐயோ என்னுடைய வேலையில நிரந்தரம் இல்லையே, வேலை ஸ்தலத்துல போனா இன்னைக்கு வேலை உண்டா இல்லையா தெரியலையே, இன்னைக்கு லாகின் பண்ண முடியுமா பண்ண முடியாதா தெரியலையே அப்படின்னு நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பெருமூச்சை நான் கேட்கிறேன். அல்லேலூயா. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எல்லாம் நியூஸ் கேள்விப்பட்டோம், அங்க 1000 பேர் போயிட்டாங்களாம், இங்க 3000 பேர் போயிட்டாங்களாம், எங்க போயிட்டாங்களா? வேலை இல்லாம போயிட்டாங்களாம். நமக்கு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பெருமூச்சை கேட்டு உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விடுகிற ஒவ்வொரு பெருமூச்சையும் கேட்டு உங்களுக்கு தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, தம்முடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து உங்கள் வாழ்க்கையில உங்களை நிலைநிறுத்தும்படிக்கு இந்த தேசத்தை உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. வார்த்தைகளை மாற்றுகிற தேவன் அல்ல, அவர் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொல்கிறார், உங்களுடைய பெருமூச்சை கேட்டேன், என் உடன்படிக்கையை நினைத்தேன், இந்த தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அதோடு மாத்திரமல்ல, அப்போ உங்களுடைய பெருமூச்சை கேட்கிற ஒரு தேவன்.
உங்களை பிரித்து எடுத்த தேவன். உங்களை உலக மக்களோடு கூட இணைந்து செயல்படும்படிக்கு அல்ல, நீங்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கையில பிரித்தெடுக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றார். விசுவாசிகள் சொல்லுங்க ஆமென். நம்ம அவங்கள மாதிரி நினைக்க வேண்டாம். நான் முதல்ல சொன்னேன், யூ ஆர் யூனிக், யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் நாட் த சேம். ஆமென். You are being separated. I mean, Leviticus 20:24, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, உங்களை பிரித்தெடுத்த உங்கள் தேவனாய கர்த்தர் நானே, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். கரகத்தில் சொல்லுவோமா? அப்ப உங்களை கர்த்தர் பிரித்தெடுத்த நோக்கம் எதென்ன? உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கும்படிக்கு உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அமீன் அமீன். பெந்தெக்கோஸ்தே நாளிலே பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நான் 37-38 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 38 இல்லை, ஐம் சாரி, 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை பிரித்தெடுத்து, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா be saved from this perverse generation. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாறுபாடான சந்ததிகள். அவர்கள் ஒன்னைக்கு காலையில் ஒன்று சொல்லுவாங்க, சாயங்காலம் ஒன்று சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுவாங்க. ஐ சேஞ்ச்டு மை மைண்ட்னு சொல்லுவாங்க. எப்படி? ஐ சேஞ்ச்டு மை மைண்ட். அப்படி சொன்னா அது லீகலி கரெக்ட். ஆமா, எப்படி? லீகலி கரெக்ட். ஆமா. ஒருத்தர் சிட்டிசன்ஷிப் இன்டர்வியூக்கு வந்தார். அப்போ அந்த சிட்டிசன்ஷிப் இன்டர்வியூவில் அவருக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, இந்த தேசத்துக்காக நீ ஆயுதங்களெல்லாம் எடுப்பியா அப்படின்னு. தமிழில் இல்லை, இங்கிலீஷில் இருக்கும். நான் உங்களுக்கு தமிழில் புரியுற மாதிரி சொல்கிறேன். இவர் சொல்கிறார், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆயுதங்கள்லாம் எடுக்க மாட்டேன். அப்படியா? அப்படின்னா உங்கள் இன்டர்வியூ இன்னொரு நாள் மாற்றி வைக்கணும் அப்படி சொல்லிட்டாரு ஆஃபீஸர். சொன்ன உடனே இவர் சொன்னார், உடனே நோ, ஐ சேஞ்ச்டு மை மைண்டு. உடனே டக்குன்னு அவங்க பேப்பரை கொடுத்து உன்னை கரெக்ட் பண்ணி கொடுத்து சைன் பண்ணி அப்புறம் பேப்பரை திருப்ப போட்டு அன்னைக்கே இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. இப்போல்லாம் இது இப்போ நடந்ததில்லை, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக நடந்து நாங்களும் அந்த இன்டர்வியூக்கு போயிருந்தோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், if you change your mind, things will be changed in this world, but God will not change his mind. ஒரு ஆளியா சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் உலகம். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறவர்கள் அல்ல. அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற தேவன். நீங்க அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவார். விசுவாசிக்கிறவர்களே சொல்லுங்க. நீங்களாம் பிரித்தெடுக்கப்பட்டதுனால தான் இங்க வந்து இருக்கிறீங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. அது எனக்கு தெரியும். ஆமீன். கர்த்தருக்கு தெரியும். ஒரு ஆளியா சொல்லுவோமா? அப்போ நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட முதலாவது பலிபீடத்தை கட்டின மக்களுக்காக கர்த்தர் கொடுக்கிறாரு. இரண்டாவது யாருக்கு? பெருமூச்சை கேட்கிற மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இப்பொழுது யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் தேசத்தை கொடுப்பாரு. ஒரு ஆளியா சொல்லுவோமா? உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்கிறது, காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த இந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின காலேபுடைய வாழ்க்கையில அவன் மிதித்து வந்த அந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார், கொடுத்தார். ஒரு ஆளியா சொல்லுமா? காலேபு உடைய பொண்ணு பேர் என்ன பேரு? நியாயாதிபதிகள் நல்லா படிச்சிருக்கீங்க, என்ன கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க எல்லாரும். பாப்பா, அடுத்த 2-3 வருஷம் கழிச்சு கேட்கிறேன். ஆமீன். அக்சாலு என்னத்தை கேட்டாங்க? அப்பர்லேண்ட் மலை தேசத்தை கேட்கலையா? செழிப்பான வயல்வெளியை கேட்டாங்களா? தென்னை மரம் ரெண்டையும் கேட்டாங்களா? ஓ, நீங்க தென்னை புண்ணை எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, ஊரு ஞாபகத்தில் இருந்தீங்களே, அதனால சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, காலேபுக்கும் கொடுத்தாங்க, காலேபுடைய மகளுக்கும் கொடுத்தாங்க. ஒரு ஆளியா சொல்லுவோமா? அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ முறைப்படி இந்த பெண்களுக்கெல்லாம் உரிமை கொடுக்குறாங்க போலுக்கு. ஒரு ஆளியா சொல்லுங்க. பெண்கள் எல்லாம் ஒரு ஆளியா சொல்லுங்க. கேட்டா இப்ப சொல்லுவாங்க, கிறிஸ்தவ சட்டத்தின்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன உண்டு? சரியாம பெரிய அப்பா அம்மாலாம் இருக்கும்போது சொல்லிட்டேனா?
அது வசனத்தின்படி சொல்றேன், அவ்வளவுதான். அக்சால் கேட்டாங்க, கொடுத்தாங்க. வரலையா சொல்லுங்க ஆமென். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், உத்தமமாய் பின்பற்றின காலேபுக்கு அவன் கால் மிதித்த தேசத்தை கொடுத்தார். எனக்கு நீங்களும் நானும் உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் தேசத்தை நிச்சயமாய் தருவார். வரலையா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால ஒன்றை பத்தி கவலைப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் அந்த தேசத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம குடியிருக்கும்படிக்கு கர்த்தர் கொடுக்கிறார். குடியிருக்கும்படிக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். எரேமியா 32வது அதிகாரம், மறுபடியும் இங்க வந்துருவோம், நம்ம கடைசிக்கு வந்துருவோம், முடிக்க போறோம். பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, குடியிருக்கிற அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர் என்று 22வது வசனம் சொல்லுது. ஜெரமியா 32:22 வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவனுக்கு பாஸ்ட் டென்ஸ் வசனம் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. உண்மையாகவே அது கொடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அல்லேலூயா. சிதறடிக்கப்பட்ட தேசங்களில் இருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுன்னு யாருக்கு சொன்னாரு? எசேக்கியேலுக்கு சொன்னாரு. கொடுத்தாரா? கொடுத்தாரா? சரித்திரபூர்வமாக 1948ஆம் வருடம் மே மாதம் 14ஆம் தேதி அந்த இஸ்ரவேல் என்ற தேசம் உருவாகினது. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் தேசத்தை நான் இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 107ல அந்த வசனம் இருக்கிறது. 3வது வசனம், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எசேக்கியேல் 11:17 சொன்னது போல சிதறடிக்கப்பட்ட தேசங்களில் இருந்து அவர்களை கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேல் என்ற தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தேசம் 1948ஆம் வருடம் மே மாதம் 14ஆம் தேதி உருவானது. அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, எசேக்கியேல் 37:14 நம்ம எல்லாரும் படித்திருக்கிறோம். அங்கெல்லாம் சிதறி கிடந்த மக்களை கர்த்தர் சேர்த்தார். அவர் எப்படி உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிரடைய செய்தார். அவர்கள் வாழ்க்கையில அவர்களை ஆசீர்வதித்தார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவர்களை உயிரடைய செய்வேன் என்று சொன்னார். அதுதான் மே மாதம் 14ஆம் தேதி 1948ஆம் வருடத்தில் கர்த்தர் அவர்களை உயிரடைய செய்தார். அவர்கள் ஒரு தேசமாக எழும்பினார்கள், சேனையாக எழும்பினார்கள். கர்த்தர் அதை சொன்னார், அதை செய்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். நம்ம எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எழும்பட்டும் எழும்பட்டும் கியோனின் சேனைகள், ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள், ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. கமிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தாழ்மைக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள், ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று, ஹல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள், ஹல்லேலூயா.
முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. ஆழ்மிடிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். பார்க்கும் பூமியெல்லாம் திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். கொடி பறக்கும். திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. கால்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால்மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நமக்காக வாசல்களை திறக்கிறவர். ஒரு வழி அடையும் பொழுது 7 வழிகளை திறக்கிறவர் நம்முடைய தேவன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவரும் அதை பூட்டுவதில்லை என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில எந்த இடத்துல கதவுகள் அடைக்கப்பட்டதோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். பார்வோனுடைய கையினாலேயே அந்த பானபாத்திரக்காரனுடைய தலையை உயர்த்தின தேவன் மொர்தெகாயுடைய வாழ்க்கையில யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட சட்டத்தை மறுபடியுமாக அதை திருப்பி எழுதும்படிக்கு அதை மாற்றி அமைக்கும்படிக்கு அதே ஆகாஸ்வேரு ராஜாவோடு கூட கர்த்தர் இடைப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில கண்ணீரை துடைக்கிற தேவன் இருக்கிறார். இழந்ததை திரும்ப தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். மாறா என்கிறதான கசப்பான அனுபவத்தை மதுரமாக மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தை நான் திரும்ப தருவேன் என்று சொன்னீரேன். உடைய பிள்ளைகள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேலான நன்மைகளை தருவாராக. அற்புத அடையாளங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.